ஒன்று இன்வைட் பண்ணலான்னு இருக்கோம் இங்கே. அதனால் அவங்கள ரெடி பண்ணோம் லப்பர் பாலுக்கு. ஆக்சுவலாக கார்க் பால் தான் விளையாடிட்டு இருக்கோம் நாங்கள். லப்பர் பாலுக்குன்னு ஒரு டீம் ரெடி பண்ணி இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பண்ணோம். ரெடி ஆகிடுங்கப்பா, ரெடி ஆகிடுங்கப்பா. பரவாயில்ல, அடுத்த வருஷத்துக்கு ஒரு டீமை உருவாக்குறதுக்காக இப்போவே ரப்பர் பாலை அங்கே ஃபேமஸ் பண்ணுறாரு. ஸோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 டீமாக வந்திருந்தோம். எங்கள் பஞ்சாயத்துலேருந்து 2 டீம் வந்திருந்தோம். இப்போ ஒரு டீம் 2 டீம் எக்ஸஸ் ஆகிருக்கு. மொத்தம் 4 டீமாக இப்போ பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் அவ்வளோ ரீச் ஆகிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இந்த மாதிரி இன்வைட் பண்ணு. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் உங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்த மேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் வர்சஸ் கேம் ட்விஸ்டர்ஸ். மொதல் பால் நல்ல பால் இன்சைட் த பாடி. அங்க தூங்காதே தம்பி தூங்காதே என்ற மாதிரி இருக்குது. அடுத்த மேட்ச் பிட்வீன் ப்ளூ ஸ்டார் சிசி பண்டிதமேடு மற்றும் கேம் ட்விஸ்டர்ஸ் சிறுசேரி 2 பேருக்கு நடுவில் டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 நெக்ஸ்ட் மேட்ச், அதாவது 144வது மேட்ச் ரவுண்ட் 2ல. ஓகேங்க, முதல் இன்னிங்ஸ் கமெண்ட்ரி நான் தான், அருண் தான் வந்திருக்கிறேன். 2வது இன்னிங்ஸ் வந்து நம்ம தீபக் பண்ணுவோம். அப்படி 2வது இன்னிங்ஸ் வேமா முடிஞ்சிருதான். ஓ டாட் பால் பாடி லென்த் லெஃப்ட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்றாரு ஐயா. நல்லா இருக்கு. முதல் பால் பேட்டர்ஸ்க்கு நல்ல சேலஞ்சுப்பா இந்த ஓவர். பவர் பிளே வேற. மறுபடியும் டாட் பால் அண்ட் பை எனி சான்ஸ் எதுவும் கிடையாது. சோ தட் இஸ் another one டாட் பால். ஆஹா, நல்ல ஓவர் ஐயா, நல்ல ஓவர். எனக்கு கீப்பர் மட்டும் அப்பீல் கேட்குறாரு தனியா, மற்ற யாருமே கேட்கல. ஸோ அவருக்கு மட்டும் ஏதாவது கேட்டிருக்கு போல, மற்ற யாருக்கும் கேட்கல. அண்ட் அப்பீல்லாம் எதுவுமே பெருசாக இது பண்ணிக்கல. ஸோ தட் இஸ் அகைன் ஒன் டாட் பால். பவர் பிளேல இது வரைக்கும் ஒருத்தர் தான் வந்து மேடனே போட்டிருக்கிறா. அப்படி இதுக்கு முந்தின மேட்ச்ல பார்க்கலாம். ஆஹா, நல்ல டச்சு, ஒரு சின்ன கிளைட் பண்ணாரு பாயிண்ட் திசையில். பட் ஆனால் அது ஒரு சிங்கிள். ஃபீல்டர் வர்றதுக்குள்ள பால் இதாயிடுச்சு, கீழே ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஓகே, டீசென்டான ஒரு ஓவர். அண்ட் எஸ், டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடியல, ஸ்கோர் 1-1 கண்ணு. ஒரு நல்ல ஸ்டார்ட். ப்ளூ ஸ்டார் அணி அடுத்த ஓவர் கண்டிப்பா தான் பெருசா பண்ணி ஆகணும். பார்க்கலாம். ஓகே டிஜே, நீங்க இப்ப பாட்டு ஆஃப் பண்ணணுமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஃபீல்ட் செட்டப்லாம் பயங்கரமா பண்ணி வச்சு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடணும்னு ஆசைப்பட்டார். பட் ஆனால் வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு விட்டார். அண்ட் தட் இஸ் கால்ட் வைட். ஓகே, வெல்கமிங் டாட் பால் மறுபடியும் நல்லா போட்டுட்டு இருக்காங்கப்பா. அங்க கேம் நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேம் ட்விஸ்டர்ஸ். ஓ மறுபடியும் நல்ல பாலுங்க. எக்ஸாஸ் போட்டால அதை கண்ட்ரோல் பண்றாங்க. சீரியஸ்லி நல்லா இருக்குது. ஓகே, டவுன் தி ட்ராக் வந்து அடிக்க முயற்சார்.
பட் ஆனா சிங்கிள் மட்டுமே. முயற்சி பண்ணார் பட் ஆனா முயற்சி மறுபடியும் தோல்விதான். ஒரு ரன் மட்டும் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. சோ ஃபார் பவுண்டரிஸ் எதுவும் வரல. ஓகே, ஷாட் ஆன் பாத்தீங்கன்னா ஓரளவு டீசென்ட்டான ஒரு ஷாட் தான். ஒரு செக் ஷாட் மாதிரி இருந்தது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அங்க ஸ்கொயர் லெக் டீப்ல. ஓகே ஓகே ஓகே, பேக்கப் இருக்கு. தீயா இருக்கிறாங்களேப்பா ஃபீல்டிங்ல. பால் அக்கடான்னு சொல்லி போயிடக்கூடாது. திடுன்னு ஓடிடுறாங்க. அண்ட் அகைன் டாட் பால். கீப்பர் மண்டைய சொல்லிடுறாரு, எப்படா எல்லா பாலும் மிஸ் ஆகுது, எங்களுக்குனே வருமாடா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. பாடி லைன் தான் பக்காவா. 3 ஸ்டம்ப், அந்த 3 குச்சியை பார்த்து போட்டுட்டு இருக்காரு. அவுட் சைடு அப் ஸ்டம்ப். அவ்வளவுதான். டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவுல ஸ்கோர் 4 2 ஓவர் 4 ரன். செம்ம டாமினேஷன். நீங்க கேம் டிஸ்கஷன் நல்லா போட்டுருக்காங்க. ப்ளூ ஸ்டார் அணி கண்டிப்பா பவுண்டரி மேல பவுண்டரி அடிக்கணும். ப்ளூ ஸ்டார் அணி கண்டிப்பா வந்து அடுத்த அப்கமிங் வரப்போற 3 ஓவருமே டாமினேட் பண்ணணும். 3 ஓவர் மினிமம் 30 இல்ல 40 ரன் அடிக்கணும். அப்பதான் வந்து 50 ரன் மேல போஸ்ட் செஞ்சு ஒரு டீசென்டான டோட்டலை போட்டு டிஃபெண்ட் பண்றது கரெக்டா இருக்கும். ஆனா அதுக்கு கேம் ட்விஸ்டர்ஸ் உடனுமே ஆல்ரெடி நல்லா பால ட்விஸ்ட் பண்ணில ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எட்ஜ் எனி சான்ஸ்? ஆஹா இல்லங்க, ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. பால் ரொம்ப முன்னாடி லேண்ட் ஆயிடுச்சு. அண்ட் மண்ணில் ஓரது கஷ்டம்பா. எஸ், இவ்வளவு நேரம் வெல்கமிங் டாட் பால்ன்ற மாதிரி வெல்கமிங் வெயில் மறுபடியும் வந்திருக்குது. ஏண்டா வெயில் வர்றது உனக்கு ஹாப்பியான விஷயம்ன்ற மாதிரி எல்லா ரியாக்ஷன் இருக்கு. ஓகே, அடிச்சார் ஐயா. மேலையா? யாரு கையிலையா தாங்கய்யா. அண்ட் ஃபைனலி கெட்ஸ் a wicket. ரொம்ப நேரம் டாட் பால் போட்டு பிரஷர் போட்டதுக்கு அப்புறம் நீங்க அடிச்சே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு ஷாட் அண்ட் விக்கெட். நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா NCA நரப்பாக்கம் புல்லட் பாய்ஸ் மனாமதி and NCA நரப்பாக்கம் டீம் மெம்பர்ஸ். ஓகே, விக்கெட் விழுந்தது. பேக் டு பேக் மாற்றி ஓவர்கள் டாட் பால் வந்ததுக்கப்புறம் பவுண்டரிஸ் நம்ம இன்னும் பார்க்கல. நாங்க போட்டா அந்த லென்ஸ்ல மட்டும் தான் போடுவோன்னு வேண்டிட்டு வந்திருக்காங்க போல. எல்லா பாலும் பெர்ஃபெக்ட் லென்த் பெர்ஃபெக்ட் லைன். இப்படிலாம் போட்டா சிரமம் அப்பா. நல்லா போடுறாங்க ஐயா சூப்பர். ஓகே, இங்கே ஒரு ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்லிடுவாங்க.
வெளியே கொஞ்சம் லைன்லயே ஆடு நல்லா அப்படியே ஆடு என்ன நடக்குதுங்க? பெட்ரோல் பங்க்ல 0 ஒத்து பார்க்குற மாதிரி எல்லாம் அம்பேரே பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் வந்து ரிவ்யூ போயிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ரிவ்யூ வைட். தட் இஸ் கால்ட் வைட். நல்ல ரிவ்யூ. ஓ நல்ல பால், நல்ல பால், மறுபடியும் நல்ல கம்பேக் பால். அவங்களோட கிளியர் பிளான்ல தான் வந்துருக்காங்க ட்விஸ்டர்ஸ். அச்சா பாடி லைனே 3 குச்சியை பார்த்தா போட போறோம். யூ கேன் ஹிட் மீயா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கு. மறுபடியும் அதேதான், மறுபடியும் அதேதான். டாட் பால் மாத்தி மாத்தி டாட் பால் விழுந்துகிட்டு இருக்குது. ஐயோ இது எங்க போய் முடிய போகுது தெரியலையே. புளுஸ்டார் அணியினர் கண்டிப்பாக பவுண்டரிஸ் தேவை, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். என்ன ரவுண்ட் 2 இவ்வளோ இதாக போகுது, லோ ஸ்கோரிங்கா போகுது, சரியில்லையே. மறுபடியும் டாட் பால் நினைச்சீங்கன்னா கிடையாது, நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவன் பேர் வைடு காமிச்சிருக்காரு. ஓகே ரேர் திங்ஸ் கேம், ஜஸ்ட் வைடு மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ரன் ஃப்ளோ இல்லை, பட் ஆனால் எக்ஸ்ட்ரா ஃப்ளோ ஓரளவு இப்போ ஆரம்பிக்குது. அடிக்க முயன்றார் முடியல. அண்ணன் மார்க்கூட்டோட ஃபேனா இருப்பார் போல. போட்டோனே கீழே விழுந்துடுறாரு பவுலரு, என்ன தெரியல. ஓகே அகைன் ரிவ்யூ. யப் கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க. எஸ் கம்ப்யூட்டர் ஜி, வைடுக்கான ரிவ்யூ மறுபடியும் பார்த்து சொல்லுங்க. ஆக மொத்தம் டாட் பால் மேல டாட் பால் இப்போதைக்கு போட்டு பயங்கரமான ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரன்னு ஃப்ளோவே பண்ணாம இது பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல கண்ட்ரோலிங் இங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா இங்க ஒரு வைடுக்கு ரிவ்யூ வேற இது பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரிலாம் யாரும் பார்க்கக்கூடாது. அக்கடா திரும்பவோ இக்கடா வந்தோடனே நான் சொல்றேன். நல்ல பிள்ளைக்கு அழகு, நன்றி. ஃபைன் லைக் ப்ரோ, உங்களுக்கு சேர்த்தான். அங்கிட்டு பாருங்க. ஓகே ஓகே அது வந்து கரெக்ட் பால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவ்யூ போச்சு, அவ்வளோதான் மூச்சு. இல்லை இல்லை கரெக்ட் பால் தான், ரிவ்யூ பார்த்தாச்சு. ஸோ நோ ப்ராப்ளமுங்க. ஸோ அம்பையர்ஸ் என்ன டிசிஷன்? ஸ்டெப்பிங் ஓவர் த லைனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்கண்ணே. அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிடுவாங்க. ஸோ இது அம்பையரோட டிஆர்எஸா இல்ல பேட்ஸ்மேன்? கரெக்ட் பாலா? Yes, na. That is a correct ball. Legal delivery. Check. Again dot ball. மாத்தி dot ball போட்டு நல்லா ஆடிட்டு இருக்காங்க. கேம் dot ball ஓட ஓவர் முடியுது. End of the over.
முடிவுல ஸ்கோர் 8. ஓகே, இக்கட்டான நிலைமையில இருக்காங்க. ஸோ ப்ளூ ஸ்டார்ஸ் அணி கண்டிப்பா ஒரு நல்ல 2 பெரிய ஓவர் தேவைப்படுது. ஆனா இப்போதைக்கு அது வருமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்குது. நம்ம அம்பையர் பேரு விமல் சர்மா. இங்க பெரிய ஸ்கோர் வருமா? அண்டர் எனி சான்ஸ் எதுவும் இல்லை, ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. ஸோ ஜஸ்ட் சூப்பரான ஒரு த்ரோ அண்ட் ஒரு சிங்கிள். ஏப்பா பவுண்டரிஸ் வேணும்ப்பா, இங்கே உங்கள் டீம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பவுண்டரிஸ் அடிப்பீங்க அப்படின்னு. ஆன் கிரீஸ் பேட்டர் ஸ்ட்ரைக்கர், கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணுங்க. அவரும் அதே தான் முயற்சிக்கிறார், பட் ஆனால் பால் மாட்டவில்லை. அகைன் ஒரு டாட் பால். இங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் சொல்றேன். இந்த டோர்னமெண்ட்ல ஒன் ஆஃப் த லோவஸ்ட் டோட்டலா 14 இருக்குது. 15 ரன்ஸ் ஆன் போர்டு டார்கெட் வச்சிருந்தாங்க. ஹோப்ஃபுல் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. கீப்பர் வந்து அவரை அறியாமலே குதிக்க ஆரம்பித்து விட்டார். ஏன்னா நல்லா டாட் பாலா மாத்தி போட்டுட்டு இருக்க மச்சா, கமான் மச்சா, லைனா மாத்தாத மச்சா அப்படின்ற மாதிரி அவரோட மன நிலைமை. மாத்தி டாட் பால் விழுந்துகிட்டு இருக்குது. பிரஷர் ஆன் பேட்டிங் டீம். இந்த முறையுமே மறுபடியும் எச்சுக்கு மட்டும் அவர் மட்டும் அப்பீல் கேட்கிறாரு. 2வது முறையாக அண்ணன் மட்டும் தனியா கத்திக்கிட்டு இருக்காரு. சரி சும்மா அமைதியா தானே போகுது, ஏதாவது பொருளையை கிளப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ட்ரை பண்றாரு போல. அண்ட் அகைன் ஒரு டாட் பால் இங்க மாத்தி வந்துகிட்டு இருக்குது. எதால இதை பார்க்க முடியல. ஓ இந்த பால் வைட். எஸ் எப்படி ஸ்டைலா கட்டுறாரு பத்தியே. ராடு டக்கருக்கே நம்ம டஃப் கொடுப்பாப்ல. that is a wide. ஒரு ரேர் ஈவென்ட் நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு நேரம் டாட் பால் போட நாங்க வைட் எப்பயாவது போடுவோம், அது இலவசம் அப்படின்ற மாதிரி ஒரு வைடு போட்டிருக்காரு. எங்க இருந்து ஓடி வராரு பாரு. ஓகே கரெக்ட்டா மீட் ஆயிருக்கா? ஓ செம்ம அட்டெம்ப்ட் சீரியஸ்லி. பட் ஆனா டைவ் ஃப்ரண்ட் ஆஃப் த பால் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 11. இங்க இருக்கிறது ரொம்ப இத சிரமமா போயிட்டு இருக்குது. ஒரு ஓவருக்கு ஒரு டீசென்டான ரன் அடிக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு ஓவருக்கு வந்து கண்டிப்பாக மினிமம் 4 6 இல்ல 5 6 அது பண்ணும். 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 11. அமைதி பூங்காவா போயிட்டு இருக்குது. கேம் ட்விஸ்டர் சோ ஃபார் செம்மையா வந்து பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. மாத்தி வந்தவங்க போறவங்க எல்லாமே வந்து டாட் பால் தான். ரவுண்டு 2ல இப்பேற்பட்ட ஒரு லோ டார்கெட்டை வந்து ஓகே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஹோப்ஃபுல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30+ வருமா அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த ஒரு ஓவர் பவர் பிளே வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ளூ ஸ்டார்ஸ் அணியில ஒரு நல்ல டார்கெட் வந்து ஸ்கோர்ல போடலாம். இல்லைன்னா அது வந்து சிரமமாயிரும். So let's see what's happening. First inningsல லாஸ்ட் ஓவர் பவர் பிளே. என்னப்பா வரவங்க எல்லாம் ஒரே மைண்ட் செட்ல தான் வந்திருக்காங்க போல. இதுக்குனே கேம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. பிரகானா நீங்க கண்டிப்பா எனக்காக இந்த கேள்வி கேட்கணும். எப்படி எல்லாருமே வச்ச குறி தப்பாம லைன்ல அடிக்கிறீங்க அப்படின்னு. இது எனக்காக. ஃபிளிக் ட்ரை பண்ணார் பட் ஆனா முடியல. சோ அங்க ஷார்ட் மிடிகேட் சர்க்கிள் இருக்கனால ஜஸ்ட் ஒரு சிங்கிள். சாரி டிஜே ராங் நம்பர். சங்கோன் ஆன் ரெஸ்ட். ஓகே ரேர் ஈவென்ட் இங்க நடக்குதுப்பா.
ஃபைனலி ஒரு ரிலீஃபான ஒரு ஷாட், பட் இட்ஸ் டூ லேட். கொஞ்சம் லேட்டு, பட் இருந்தாலும் ஓகே. ஒரு சின்ன ஹோப் கொடுக்கும் இந்த ஒரு 6. இது ஒரு 2 ஓவருக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போலயே. அதை வேற ஏன்டா சொல்லி ஞாபகப்படுத்துறேன்ற மாதிரி இருக்கோ. பட் வேற வழி இல்லை, அதை பத்தி பேச வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அண்ட் வெல்கமிங் பவுண்டரி. ஓகே, இன்னொரு ராரி விட்டா கண்டினியூவா வந்து ஷார்ட் பால் போட்டு 2வது 6 அடிச்சிருக்கிறாரு. என்ன ஒரு சந்தோஷம், அமைதியா இருக்குது. ஓகே டியா, ஓ இந்த ஷார்ட் பால வந்து ஒரு வைடா எடுத்துக்கலாம். ஓகே, ரன்ஸ் கமிங் ஆன் த லாஸ்ட் ஓவர் இன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஓகே, டவுன் தி ட்ராக் வந்து அடிக்க முயற்சி பண்ணா இல்ல, பவுலரே வந்து பிடித்து விட்டார். அண்ட் தட் இஸ் a one comfortable single. கிரீஸ் மாறிட்டாங்க, கீப்பர் திட்டுறாரு, எடுக்க வேண்டிய பால் எங்க எடுத்த நீ அப்படின்ற மாதிரி. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவர் கம்பேர் டு அதர் ஓவர்ஸ் இந்த இன்னிங்ஸ்ல. ஏன்னா வந்து 1 ரன் 2 ரன் 3 ரன் 4 ரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இதுல வந்து 2 6 வந்திருக்குது, பவுண்டரிஸ் வந்திருக்கு முக்கியமாக. இன்னொரு ஷார்ட் பால் போட்டு முயற்சி பண்ணார், படனா அது ஓவர் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஆகி ஒயிட் ஆயிருக்குது. மாதி கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு, நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம். கமெண்டேட்டர்ஸ் கோசா இருக்குமா, நல்லா வைடாவும் வாய் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஒயிட் மாத்தி போட்டுக்கிட்டு பவுண்டரி வந்துகிட்டு இருக்கு. பவுலர் கொஞ்சம் ப்ரெஷரா ஃபீல் பண்றாப்லையா. ஷாட், பின்னாடி ஆள் இருந்தாலும் அத பத்தி கவலை இல்லை எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அடி. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 முடிச்சிருக்காங்க. பாசிட்டிவ் எண்ட், டீசென்ட்டான பாசிட்டிவ் எண்ட். அண்ட் 6 to end is first innings. ஓவர் முடிவுல 33 அடிச்சிருக்காங்க, 34 ரன் ஆன் போர்ட் டார்கெட். இப்போ இத வந்து கேம் மினிஸ்டர் சேஸ் பண்ண போறாங்க இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஆன் தி ஃப்ளோ டிஜே டாரிக்ஸ் ப்ளூ ஸ்டார்
சொல்லாம என் மனச புடிச்சுக்கிட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சுக்கிட்டியே சொல்லாம என் மனச புடிச்சுக்கிட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சுக்கிட்டியே கண்ணால கண்ணால மோதிய முன்னால போற வந்தாவா என் முசு எடுத்து இப்போ தார தேதி சொல்றேன் சில்லாஞ்சிருக்கியே என்ன கொண்டுராக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொள்ளரையிருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொண்டுராக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொள்ளரையிருக்கியே கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன் வெள்ளழக தங்காமல குண்டா விழுகிறேன் ஊறுபட்ட ஆசைகள்லாம் உள்ள முனகிறேன் ஊசிக்கும் பார்வையில ரொம்ப இழக்கிறேன் மல்லாட்ட கண்ணால பயனாட்டம் போகிறேன் பயனு இல்லாம அளவுக்கு ஆகிறேன் ஒரு கந்தாட்டம் பின்ன சுத்தி திரிஞ்சேன் பொல்லாத அன்போட வாழ பதிச்சேன் என் ஆசைகளை கொட்டி வைக்க வானம் போதல அத வார்த்தைகளை சுருக்கி சொல்ல நேரம் போதல கேம் ட்விஸ்டர்ஸ் 34 ரன்ஸ் ரெக்வயர்ட் 5 ஓவர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப். ரிவ்யூவா எஸ், ஒரு லோ ஸ்டோரிங் ஸ்ட்ரகிளாக இருக்கும் இந்த மேட்ச் நினைக்கிறேன். 29 பால்ஸில் 34 ரன்ஸ் ரெக்வயர்ட். இப்போ பல்ராமனோட செகண்ட் பால் ஒயிட் பாலுங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடி எடுக்கிறாங்க. +1 வர வரும், 2 ரன் வரும் இந்த பால்ல. ஒயிட் பால் சிக்னல் பண்றார் அம்பையர். மறுபடியும் ஒரு அகலப்பந்து. கிஷேஜ் ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு. பேஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு சிங்கிள். இது வரைக்கும் 5 ரன் வந்திருக்கு 2 பால்ல. ஏக்கச்சக்க எக்ஸ்ட்ராஸ் வந்துட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு வைட் ஆட் ஆகுது ஸ்கோர் கார்டுல. மறுபடியும் டாட் பால். இங்க இதுக்கு முன்னாடி ட்விஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுதான் இப்போ ப்ளூ ஸ்டார்ஸ் பண்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டோன்ற மாதிரி ரெடி. ஆனா நாங்க கரெக்டா டைரக்டா கையில கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்ச். நல்ல கேட்ச். வெல்கம் விக்கெட் அண்ட் வெல்கம் கம்பேக் ப்ரோஸ்.
வருது உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறுக்குது மனசரங்கி எப்போ வர ஏக்கம் எதிருது கட்டி வச்சு இருக்கிற எனக்கு நீ இருக்கியா பக்கத்துல இருக்கிற கையில கையில ரெண்டாவது விக்கெட். எஸ் எஸ், ப்ளூ ஸ்டார்ஸ் பேக் ஆன் ட்ராக். ரெண்டு பேக் டு பேக் விக்கெட். நான் தேக்கி வச்ச தேவையெல்லாம் உனக்கு புரியல அதை கொத்து சொல்ல வார்த்தை ஏதோ எனக்கு தெரியல சொல்லாம மனச புடிச்சுட்டியே உள்ளார ஓடி வந்து எங்க சொல்லு குளிக்கி விட்டு போல போல அங்கால வேலை பொங்கி வந்தாலே குளிக்கி விட்டு போல போல அங்கால வேலை பொங்கி வந்தாலே காதலிங்க லிங்கராஜினா காதலிங்க சூப்பர் ராஜினா வேலைச்சேரி வர கடிச்சா குளிக்கி விட்டு போல சங்கால வேலை பொங்கி வந்தாலே கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் உங்க தீபக் குமார் மறுபடியும் ஒரு ஓவர் முடிவுல 6 for 2. 2 பால் பேசினா 2 பால்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டான் அவங்க டீமுக்கு. நன்றி அருண், அவங்க டீம் சார்பா சொல்லிக்கிறேன். ப்ளூ ஸ்டார் டீமோட செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாருங்க. எஸ், ஏரியா 51ல வந்த மாதிரி நோ மேட்ச் டான்ல விழுந்திருக்கு. யாரும் இல்ல காரணத்தினால ஒரு சிங்கிள். BOPM வந்திருக்காரு. செகண்ட் பால் ஆன் டு தி ஆஃப் சைட், மறுபடியும் ஒரு சிங்கிள். லெக் சைட் போட்டாரு, பட் கேப்டலைஸ் பண்ண பார்த்தாரு, கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல ஒரு வைட் வேற அடிஷனலா ஆட் ஆகுது ஸ்கோர் கார்டுல. இருபத்தி 2 பால்ல 25 ரன் தேவை. அப்ப மறுபடியும் இன்னொரு வைட போட்டு 24 ரன்னா வச்சுக்கோங்க அப்படின்னு பவுலர் கொடுக்குறாரு. On to the legs, but straight no ball கொடுத்திருக்காரு அம்பையர். அடுத்த பால் இலவச அடி, எங்க வேணா அடி அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான். விஹோத் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தெரியுறாரு. இந்த இடத்துல ஒரு சிக்ஸருங்க, ஒரு பெரிய பெரிய ஷாட். ஸோ நம்ம டிஎம்கே ஃபெஸ்ட்ல அடிக்கடி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுக்குள்ள ஒரு கிரவுண்டர் சாட்டிங்க, ஒரு சிங்கிள், அதுக்கான ஆன்சர் இந்த ஓவரின் முடிவில் வரும்.
ஒரு சிங்கிள் 1.5 ஓவர்ஸ்ல 20 for 2. தூக்கி அடிச்சாருங்க. கிளியர் கட் கேட்ச், நல்லா பிடிச்சாரு. ஸ்காம் அண்ட் கம்போஸ் 1. மறுபடியும் ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க, அதாவது 3வது விக்கெட் இழந்திருக்காங்க. ரெண்டு ஓவர் முடிவில் 20 ரன்கள். எஸ், டிஎம்கே ஃபெஸ்ட்ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தோம். அந்த क्वेश्चनோட வின்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகன், குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகன் அவருக்கு 1000 ரூபாய் ஜிபே பண்ணிருக்கோம். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய क्वेश्चंस உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, ஸ்டே டியூன்டா இருங்க. பேக் டு தி மேட்ச். 2 ஓவர் முடிவில் 20 ரன் வந்திருக்குங்க. பாலை விட்டுருந்தா ஒயிட் பால் போயிருக்கும், பட் அதை வச்சு பேட்ல தட்டி, பேட்ல தான் தட்டாரு. எஸ், டாட் பாலா மாத்திருக்காரு. ஏங்க ஒயிட்லாம் போடுறீங்கன்னு அவரே பேட் விட்டாப்புல. நல்ல பேட்ஸ்மேனுங்க. தலை அப்படியே உள்ள போயிராம. கேட்சுக்கான வாய்ப்பா இல்லங்க பாகிஸ்தான் டீமை போல. சோ அடுத்த ஆட இருக்கும் மணினர் என்சிஏ நரப்பாக்கம் வர்சஸ் புல்லட் பாஸ் மானாமதி. ரெண்டு டீம் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியாக்கு வாங்க. கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியாக்கு வாங்க. வாங்க நரப்பாக்கம் டீம். செக். அந்த இடத்துல ஒரு சிங்கிளா நல்ல ரன்னிங் பண்ணி இந்த விக்கெட்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் நடுவுல. 24க்கு 3000 ஸ்கோர் கார்டு. 14 பால்ல 10 ரன் தேவை இந்த பேட்டிங் டீமுக்கு. அடிச்சாரு, உடம்புல பட்ட மாதிரி தெரிஞ்சது, சம்மட்டி மாதிரி தெரிஞ்சது. ஹோப் எந்த ஒரு பெரிய இன்ஜுரியும் இருக்க கூடாது. ஒயிட் பால் சிக்னல் பை தி அம்பையர். எக்ஸாஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது. ஸோ அடுத்த மேட்ச்க்கான டாஸ் பார்த்தீங்கன்னா என்சிஏ நரப்பாக்கம் வர்சஸ் மானாமதி. தூக்கி அடிச்சாரு, மானாமதி இருந்தாலும் ஒரு சிங்கிள் தான். டாஸ் டைம் அருண். கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. 3 ஓவர் முடிவில் 26க்கு 3. கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இன்னும் 2 ஓவருக்கு 8 ரன் அடிக்கணுமா? எஸ். யா ஓகே. டாஸ் டைம் ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச். ரூல்ஸ் எல்லாம் தெரியும்.
பட் இருந்தாலும் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான், ரெக்வெஸ்ட் இல்லை வார்னிங் கூட வச்சிங்க. ஸோ எந்த ஒரு பிளேயரும் இன்னொரு டீம்லேருந்து விளையாடின பிளேயர் யாரும் விளையாடக்கூடாது. அப்படி விளையாடுறது தெரிய வந்தால் அந்த டீம் வந்து டிஸ்குவாலிஃபைட் தான். ஓகேங்களா? வேறு இன்னும் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆடின அதே ரூல் தான், வேறு எந்த சேஞ்சஸில். ஹெட்ஸ் அண்ட் டெயில்ஸ் யார் டாஸ் கேட்க போகிறீங்க? இவர் கேட்குதுங்களா? ஸோ டாஸ் வந்து என்சிஏ நரப்பாக்கம் கேட்க போகிறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால், டெயில்ஸ் இட் இஸ். புல்லட் பாய்ஸ் மானாமதி டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த போத் டீம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த டாஸ் அப்டேட். இந்த இடத்துல ஒரு பவுண்டரி பார்க்குறோம். அது சூப்பரான ஒரு ஷாட்டுங்க. ஒரு பிக்அப் ஷாட் அடிச்சார் ஆன் டு தி லெக் சைடு. தெரிச்சுக்கிட்டு போச்சு பவுண்டரிக்கு. அடுத்த பால் ஒரு டாட் பால். அசோக் வந்திருக்காரு bowling போறதுக்கு. டாட் பால் தூக்கி அடிச்சாங்க. 6 ஆட முடிச்சிட்டாங்க. மேட்ச் வின்னிங் ஷாட் அடிச்சு மேட்ச் முடிச்சிருக்காரு. கேம் ட்விஸ்டர் வின் பண்ணிருக்காங்க. கேம் ட்விஸ்டர் சிறுச்சேரி 7 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்சை. So, வாழ்த்துக்கள்.